வர்ற நீ குடிய விடணும். சொல்லுங்க, என்னது? சபைக்கு வர்ற நீ என்ன பண்ணணும்? நாசமா போன சாராயத்தை குடிய தோண்டி புதைக்கணும். சபைக்கு வர்ற நீ சினிமாவை விடணும். சபைக்கு வர்ற நீ விடு அந்த சினிமா கர்மத்தை, வேசித்தன ஆவிய. உன் போன்ல சினிமா இருந்தா விபச்சார ஆவி உன் செல்லுல இருக்கும். உன் ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு இருந்தா விபச்சார ஆவி உன் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். உன் குடும்பத்தை அதம் பண்ணும். உன் பிள்ளைகள் வளரும் போது அந்த ஆவி பிள்ளைகளை பிடிக்கும். ஞானமில்லாத தகப்பன், ஞானமில்லாத தாய், ஞானமில்லாத பிள்ளைகள் என்ன வாழ்க்கை வாழ்றோம்? ஒரு காலத்தில் அறிவு கட்ட வாழ்க்கை, அறிவில்லாத வாழ்க்கை. இப்ப கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணை திறந்திருக்கிறார், சத்தியத்தை தருகிறார். காதுள்ளவன் கேட்பான். கேட்க விருப்பம் இல்லைன்னா காதை அடிச்சிட்டு போற போக்குல போயிருவான்.